சுவிசேஷம் அப்படின்னா என்ன? நாமெல்லாம் பாவத்தினால ஆவியில மரித்து போயிருந்தோம். மரிச்சு போறது அப்படிங்கிறது இல்லாம போறது கிடையாது. ஆவியில மரித்தது அப்படிங்கிறது தேவன் இல்லாத ஒரு வாழ்வு, அவருடைய ஜீவன் இல்லாத ஒரு வாழ்வு. இந்த ஆவியில மரித்து போய் இருந்த நாம மரணத்துக்கு பாத்திரவான்களா இருந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதுல இருந்து மீட்பு கொடுக்கிறதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அங்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்கிறாரு? உயிர் தெழுகிறார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். இதை நீங்க விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை விசுவாசிச்சு உங்க வாயினால நீங்க பேசும்போது ரட்சிப்பை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? பெற்றுக்கொள்றீங்க. இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.